ஹாய், திஸ் இஸ் டாக்டர் பிரியதர்ஷினி. நம்ம என்னதான் கன்சல்டேஷன் போனாலும் நமக்குன்னு சில கொஷின்ஸ்லாம் இருக்கும். நம்ம கேட்க தயங்குவோம். அதில் மெயினாக இருக்கிறது பேட் பிரெத். பேட் பிரெத் டென்டல் டேர்மில் ஹாலிடோசிஸ்னு சொல்லுவோம். பேட் பிரெத்துக்கு ஆக்சுவல் ரீசன் ஸ்டமக் இஷ்யூவா இல்லை ஓரல் ஹைஜீனா? எஸ், மோஸ்ட் ஆஃப் த ரீசன் ஓரல் ஹைஜீன் தான் ப்ராப்ளம். அண்ட் சம்டைம்ஸ் ரேர் கேஸில் வந்து ஸ்டமக் இஷ்யூஸும் இருக்குது. 60 to 80% ஆஃப் பேஷண்ட்டுக்கு புவர் ஓரல் ஹைஜீனால தான் பேட் பிரெத் வருது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அன்ஹைஜீனிக் ப்ரஷ்ஷு அண்ட் ட்ரை மவுத் அண்ட் ஸ்மோக்கிங் இதனால வருது. அதர் ப்ராப்ளம் கட் இஷ்யூஸு. ஸோ கட் இஷ்யூஸ்க்கு வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. ஸ்கேலிங் பண்ணுறதுனால பல்லு வீக் ஆகிடுமா இல்லை பல்லை சுற்றி கேப் வந்துடுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸ்கேலிங் பண்ணால் நம்ம ஓரல் ஹைஜீனிக் அண்ட் பல்லு வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸ்கேலிங் பண்ணுறதுனால பல்லு வீக் ஆகாது. பட் பல்லை சுற்றி இருக்கிற அந்த காரையை மட்டும்தான் க்ளீன் பண்ணுவோம். ஸோ பல்லு வந்து ஸ்ட்ரென்த்தனாக தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் 6 மந்த்துக்கு ஒன்ஸ் நம்ம ஸ்கேலிங் பண்ணுறது நல்லது. அப்படி ஸ்கேலிங் பண்ணுறதுனால பெரிய ப்ரொசீஜர்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஓரல் ஹெல்த்துக்கும் நம்ம ஓவரால் பாடிக்கும் கனெக்ஷன் இருக்கா? இதனால் நம்ம அதர் ஆர்கன்ஸ்லாம் பாதிக்கப்படுமா அப்படின்னு எல்லோரும் மோஸ்ட்லி கேட்குறாங்க. எஸ், கண்டிப்பாக பாதிக்கப்படும். இப்போ நம்ம ஒரு பல்லு இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னா அந்த இன்ஃபெக்ஷன் பல்லுக்கு அடியில் ரொம்ப நாளாக கட்டியாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டாலோ இல்லை அதை நம்ம பார்க்காம விட்டாலோ அது பிரெயின் ஸ்டெம் வழியாக ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுடைய பிரெயினையே அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து இதை கவனிக்காமல் விட்டோம்னா நமக்கு ஓரல் ஹைஜீன் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு நம்மளுக்கு டயபெட்டிக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஹார்ட் இஷ்யூஸ் கூட நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. புவர் ஓரல் ஹைஜீன் ப்ளஸ் கம் டிசீஸை வந்து நம்ம லாங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் வந்து நம்ம கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் ஸ்ப்ரெட் ஆகி ஹார்ட் அட்டாக் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை விட ஒரு பெரிய ப்ராப்ளம் உங்கள் ஓரல் கேவிட்டியை அஃபெக்ட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எஸ், பிளாக் ஃபங்கஸ். எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? எஸ், COVID-19 டைமில் உங்களுக்கு பிளாக் ஃபங்கஸ்ங்கிற வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அந்த டைமில் மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, அப்போது ஸ்டெராய்டு வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. இப்போ ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுற ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு பிளாக் ஃபங்கஸ் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஹை ரிஸ்க் இருக்கிறனால வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸு நானும் கோவிட் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆரம்பத்தில் அவங்க என்னவோ ஹெட்டேக்குன்னு தான் வந்தாங்க என்கிட்ட. நான் டயக்னோஸ் பண்ணி பார்க்கும்போது அது பிளாக் ஃபங்கஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அவங்களுக்கு அது புரியலை. ஸோ நான் கொடுத்த டேப்லெட்டை வச்சு ஒரு 2 வீக் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 2 வீக் அப்புறம் திருப்பி என்கிட்ட வந்தாங்க. அவங்க வரும்போது பார்த்தா பிளாக் ஃபங்கஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி சைனஸ் வரைக்குமே அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. கடைசியில் அவங்களுக்கு சைனஸ் வரைக்குமே இருக்கிற போனெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியதாகிடுச்சு, அஃபெக்டான போனை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காஸ்பாஷியல் டென்ச்சர் வச்சு அவங்களோட சேஃபாக வச்சுக்கணும். சோஷியல் மீடியாவில் வந்து டை டீத் ஒயிட்னிங், சார்கோல் ப்ராடக்ட்ஸ், ஹோம் ரெமடி எல்லாம் வைரல் ஆகுது. இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் டென்டல் ஹெல்த்துக்கு சேஃபா? கண்டிப்பாக சேஃப் கிடையாது. இதை ஒரு ஃபேண்டசிக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அப்ரேசிவாக இருந்தாலுமே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு மேலே இருக்க ஒரு லேயரை மட்டும்தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணும். உங்களுக்கு நிஜமாகவே ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு டென்டல் கிளினிக்கில் கன்சல்டேஷன் போட்டு ஸ்கேலிங் பண்ணி உங்கள் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்மளில் பல பேர் பல்லு ரிமூவ் பண்ணிட்டா அதை ரீப்ளேஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பல்லை ரீப்ளேஸ் பண்ணாமல் விட்டுட்டா ஃபஸ்ட்டு உங்களோட சூவிங் பேட்டர்ன் மாறும். அதனால் நீங்கள் ஒரு சைடாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஒரு சைடாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஜா ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஜா ப்ராப்ளம் வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜா டீவேஷன், ஜா லாக்கு, ஜா டீவேஷன், ட்ரிஸ்மஸ்ன்னு சொல்லப்படுற ஜா லாக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம பல் எடுத்த இடத்துலேருந்து பல்லை ரீப்ளேஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டூத்து அதை ஃபேஸ் பண்ணி இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களோட அலைன்மெண்ட்டே சேஞ்ச் ஆகும். ஸோ அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால உங்கள் ஃபேஸு ஒடுங்கி போன மாதிரி இருக்கும். ஸோ பல்லு தானே அலட்சியம் காட்டாமல் எடுத்த பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க.